அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சரி, என்ன டவுட்டு சொல்லுங்க. உட்காந்துக்கோ. ஆ இல்ல எதுமா எதோட சுன்னத்து? அதான் அது நான் சொன்னேன்ல. ஒரு நிமிஷம் அவனுக்கு பதில் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தொஹர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரியா? ஃபஜ்ர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஃபஜ்ருக்கு முன்னால 2 பின்னால கிடையாது, முன்னாடி தொழுறதுக்கு முன்னாலேயே. சரியா? முன்னால ஃப்ரண்ட்டு. ஓகே. அடுத்தது தொஹர் வருது. தொஹருக்கு முன்னால 4 பின்னால 2. சரியா? ஓகேவா? அசரு ஃப்ரண்ட்ல இல்லை, பேக்லையும் இல்லை. மக்ரிபுக்கு ஃப்ரண்ட்ல இல்லை, பேக்ல 2. இஷாவுக்கு பேக்ல 2. சரியா? அப்போ ஃப்ரண்ட்ல எதெல்லாம் வருது? ஃப்ரண்ட்ல ஃபஜ்ருக்கு மட்டும். ஃபஜ்ருக்கு முன்னால 2, தொஹருக்கு முன்னால 4. அது மட்டும் தான் ஃப்ரண்ட்ல வர்றது. மற்றது எல்லாமே பேக். தொஹருக்கு பேக்ல 2, மக்ரிப் பேக்ல 2, இஷாக்கு பேக்ல 2. சரியா? உனக்கு என்ன டவுட்டு? சரி. சரி. ஆமா, 2 பேர் தொழுதுட்டு இருக்காங்க அப்படின்னா தள்ள மாட்டாங்க. 2 பேர் நிக்கிறான், தொழுதுட்டு இருக்கிறோம்னா பின்னால ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னா அவங்கள தோல்ல தட்டினா வந்துடலாம். ஓகே. அப்போ நம்ம இதுக்கு முன்னால இது வரைக்கும் படிச்சதெல்லாம் என்ன அப்படின்னா அக்கீதா படித்தோம். சரியா? அக்கீதானா என்னன்னா, அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ் எத்தனை காட் இருக்கு? ஒரு அல்லாஹ் தான் இருக்கிறான். அப்புறம் அதே போல நான் ஏன் இருக்கிறாங்கன்னு சொல்லலை, அல்லாஹ் ஏன் நம்ம இருக்கிறான்னு சொல்றோம் தெரியுமா? சரியா? ஏன்னா அப்ப நம்ம நினைக்கலாம், சில பேர் மரியாதை இல்லையே, எல்லாரையும் நாம வாங்க போங்க தானே சொல்லுவோம், அல்லாஹ் மட்டும் ஏன் வாங்க போங்க சொல்ல மாட்டேங்கிறோம்னா, குரான்ல இந்த வாங்க போங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் அரபிக்ல வேர்டு கிடையாது. சரியா? ஹுவ அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. இப்ப இங்கிலீஷ்ல இருக்கா? இங்கிலீஷ்ல மரியாதையா கூப்பிடுறது இருக்கா? கேன் யூ கம் சொல்லுவீங்க, அப்படிதானே? எக்ஸ்கியூஸ் மீ வேற, கம் அப்படின்னா வாங்க, அப்படிதானே? கம்னா என்ன? பெரியவங்க சின்னவங்களையும் எப்படி கூப்பிடுவாங்க? கம் தான் சொல்லுவாங்க, அப்படிதானே? அது வேற. அங்கிள்னா மாமான்ல, அதுக்கு மீனிங் இருக்கா? இல்ல. ஹீன்னு தானே சொல்லுவாங்க, அப்படிதானே? ஹீ ஷீ இட். ஹீல ஏதாவது ஹீல மரியாதை ஏதாவது இருக்குதா? இல்லை, அப்படிதானே? சின்ன பையனா இருந்தாலும் ஹீ தான், பெரியவங்களா இருந்தாலும் ஹீ தான். தமிழ்ல மட்டும்தான் என்ன, வான்னு சொல்றது ஒரு வேர்டு இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்றது ஒரு வேர்டு இருக்கு. அதே போல அரபிக்ல என்ன, தனித்தனியா வேர்டு இல்லை. அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா வா, அதாவது அல்லாஹ் அவன் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ மலக்கு பத்தி படிச்சிருக்கோம், ஜின் பத்தி படிச்சிருக்கிறோம். அது போல வேற என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் எப்படி ஆதம படைச்சான் அப்படிலாம் ஃபர்ஸ்ட் படிச்சோம். சரியா? இது அல்லாஹ் ஒவ்வொரு டைப் ஆஃப் சாயில் எடுத்து அல்லாஹ் ஒன்று சேர்த்து களிமண்ணா படிச்சு அதுக்கப்புறம் அல்லாஹ் அதற்கு உயிர் கொடுத்தான் ஆதம் நபிக்கு. அதுக்கப்புறம் ஆதம் நபியை ஷைத்தான் சுத்தி பார்த்தான். அப்புறம் உள்ளெல்லாம் போய் பார்த்தான், வாய்க்குள்ளெல்லாம் போய் பார்த்து ஷைத்தான் என்ன செஞ்சுட்டான், நம்மளை ஃபுல்லா ஸ்டடி பண்ணான். எப்படி இருப்பான், என்னென்ன பண்ணுவான், என்ன பண்ணா இப்படி ஒவ்வொருத்தங்க பிறக்கும் போதும் அவங்களோட ஒரு ஷைத்தானே அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், வச்சிருவான். நான் இருக்கிறேன்னா எனக்கோட ஒரு ஷைத்தான், நீங்க இருக்கிறீங்கன்னா ஒவ்வொருத்தங்களோடய ஒரு ஷைத்தான் எங்க ஓடிட்டு இருப்பான்? நர்வ்ஸ்ல, வெயின்ஸ் இருக்குல்ல, நரம்புகள் இருக்குல்ல, ஒவ்வொருத்தங்களோட பிளட் ஸ்ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ரத்தத்துல என்ன செய்வான், ஒரு ஷைத்தான் ஓடிக்கிட்டே இருப்பான் எப்பவுமே, மௌத்தாகிற வரைக்கும், மௌத்தாகிற வரைக்கும் ஒரு ஷைத்தான் இருப்பான். இதெல்லாம் அக்கீதால படிச்சோம். அதுக்கப்புறம் கலா கதிர் அப்படின்னு சொல்றது. கலா கதிர்னா என்ன? கலா கதர்ன்னு சொன்னா விதி. நமக்கு அல்லாஹ் எழுதப்பட்டிருக்கிற ஃபேட்,
அதுபடி தான் நம்ம லைஃப் நடக்குது. அப்போ நம்ம வந்து அல்லாஹ் எழுதுனதுனால தான் இதை மாதிரி செய்கிறோமா? இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து ஒரு பொய் சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அல்லாஹ் வந்து ஃபேட்டில் எழுதுனதுனால தான் அவர் பொய் சொன்னாரா? இல்லை. ஆனால் ஆல்ரெடி அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். எப்படி எழுதி வச்சிருக்கிறான்? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து நமக்கு வந்து நேற்று நடந்ததெல்லாம் நீங்கள் எழுதுங்கன்னு சொன்னால் எழுதுவீங்களா? எழுதுவீங்க, அப்படி தானே? நேற்று நடந்து முடிஞ்சது நோட்டில் எழுதுங்கன்னு சொன்னால் எழுதுவீங்கல்ல. காலையில் எத்தனை மணிக்கு முழிச்சேன் அப்படின்லாம் எழுதுவீங்க. ஏன்? உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு தெரியும். பாஸ்டில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்க்கு வந்து பாஸ்ட்டு தெரியும், ஃப்யூச்சரும் தெரியும். அது எல்லாமே அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான்? எழுதி வச்சிருக்கிறான். அது எப்படி நடக்கும்? அதுபடியே நடக்கும். அப்போ அல்லாஹ் எழுதுனதுனால தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. அல்லாஹ் எதுக்கு தான் கூலி தருவான்? நம்மளோட நீயத், எதனால நீ செஞ்ச. இப்போ ஒருத்தர் வந்து தெரியாமல் போய் சொல்லிட்டாரு, தெரியாமல் தண்ணி குடிச்சிட்டாரு, நோம்பு பிடிச்சிட்டு தெரியாமல் தண்ணி குடிச்சிட்டாரு, அதுக்கு வந்து அல்லாஹ் நரகத்தில் போடுவானா? போட மாட்டான். அப்போ அல்லாஹ் வந்து எதுக்கு தான் நமக்கு சொர்க்கம் நரகத்தை தந்திருக்கிறான் அப்படின்னா, நம்மளோட நீயத், நம்ம என்ன இன்டென்ஷனில் செய்கிறோம் அதுக்கு தான். சரியா? சரி, இப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து தொழுகை எல்லாம் படித்தோம். அதுக்கப்புறம் உது செய்கிறது, தயமம் செய்கிறது எல்லாமே படித்தாச்சு. இன்னைக்கு வந்து நோன்பு பற்றி படிப்போம். நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சா. இன்னைக்கு வந்து சௌம் வந்து ஃபர்ஸ்ட். சௌம் அப்படின்னு சொன்னால் என்னன்னா நோன்பு. சௌமி ரமலான்னு சொல்லுவாங்கல்ல, ரமலானுடைய நோன்பு. இதில் நோன்புனா என்ன? அரபுல சௌம் அப்படின்னு சொல்றது. நோன்பு ஆக்சுவலாக சௌமோட மீனிங் என்ன அப்படின்னா தடுத்து கொள்ளுதல், அதாவது ப்ரிவென்ட் பண்ணி இருக்கிறது, அவாய்ட் பண்ணுறது. இதுதான் சௌம். முன்னாடி காலத்தில் நபிசாசம் காலத்தில், முன்னாடி காலத்துலலாம் எப்படி வந்து நோன்பு இருந்துச்சு அப்படின்னா பேசாமலாம் இருப்பாங்க. எப்படி? யார்கிட்டையுமே பேசாமல் இருப்பாங்க. நான் வந்து இனிமேல் யார்கிட்டையும் பேச மாட்டேன், இன்னைக்கு முழுக்க நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருப்பாங்கல்ல, அது கூட நோன்பா இருந்துச்சு. மரியம் அலைஹிஸ்ஸலாம்லாம் அந்த மாதிரிலாம் நோன்பு இருந்திருக்கிறாங்க. மரியம்னா யார் தெரியுமா? அலைஹிஸ்ஸலாம் மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா. சரிங்களா? அம்மா, மதர். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க? பேசாமலாம் நோன்பு இருந்திருக்கிறாங்க. சரியா? அப்போ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, பேசாமல் இருக்கிறதெல்லாம் நோன்புல இருந்திருக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு பேசாமல் இருக்கிறது கிடையாது. சாப்பிடாமையும் தண்ணி குடிக்காமையும் இருக்கிறது தான் என்ன? நோன்பு. இதில் பொய் சொல்லாமல் இருக்கிறதெல்லாம் தனி. ஆனால் சாப்பிடாமையும் தண்ணி குடிக்காமல் இருக்கிறதா என்ன? நோன்பு அப்படிங்கிறது. இதில் ஃபர்லான நோன்புன்னு இருக்கு. ஃபர்லான நோன்புனா என்ன நோன்பு தெரியுமா? சரி, 30 நோன்பு. இப்போ முஹர்ரமா? ரமதான் சொல்லிட்டாங்க. ரமதான் மாதம் 30 நோன்பு அல்லது 29 நோன்பு பிடிக்கிறது என்ன? கடமை, மேண்டட்டரி. சரியா? அது வந்து என்னன்னா ஃபர்லான நோன்பு. இது அல்லாத இன்னும் 2 ஃபர்லான நோன்பு இருக்கு. என்னன்னா கஃபாரா அப்படின்னு சொல்லுவாங்க. கஃபாரா அப்படின்னு சொன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் வந்து சில தப்புக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னா நோன்பு பிடிக்கணும்னு சொல்றான். அவங்களுக்கு தெரியாது சில தப்பு இருக்கு, அந்த தப்புன்ட்டா நோன்பு பிடிக்கணும். நோன்பு பிடிச்சாதான் அந்த தப்புக்கு வந்து சரி, நீங்க வந்து எல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னா கூட அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அந்த நோன்பு கண்டிப்பா பிடிக்கணும். அது என்ன? கஃபாரா. அது என்ன? ஃபர்லான நோன்பு. அதே போல ஒருத்தர் நேர்ச்சை வைக்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா 2 நோன்பு பிடிப்பேன் இப்படி சொல்லி நேர்ச்சை வச்சுட்டாரு. இப்படி யாராவது நேர்ச்சை வச்சாலும் அது என்ன? அவருக்கு மேலே கடமை, ஃபர்து. அதை வந்து அவர் விடக்கூடாது. நான் சும்மா தான் நேர்ச்சை வச்சேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும்? பிடிச்சிடணும். இது ஃபர்தான நோன்பு. அடுத்தது சுன்னத்தான நோன்பு இருக்கு. சுன்னத்தான நோன்புலாம் என்ன அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க, தெரிஞ்சது நீங்க சொல்லுமா? சரி, ஷவ்வாலுடைய 6 நோன்பு. வேற? நீ சொல்லு, ஃபகத் சொல்லு. ஃபகத் சொல்லு. சரி, ஷவ்வாலோட 6 நோன்பு சொல்லியிருக்காங்க. நீ சொல்லுமா? வேற சுன்னத்தான நோன்பு எது? சரி, ஷவ்வால் 6 நோன்பு. ஓகே. எதுலம்மா? 10 நோன்பு. எதுக்கு? பெருநாளோடது. துல்ஹஜ்லையா? அது வந்து 10 இல்லை, ஒரு நோன்பு இருக்கு, அரஃபாவுடைய நோன்பு வரப்போகுது. ஹஜ்ஜி பெருநாள் வரும்ல, அதுக்கு முன்னாடி. ஓகே. அது வந்து இங்கிலீஷ் கேலண்டர் டேட். அரபிக் கேலண்டர் டேட்டில் 9th துல்ஹஜ்ஜுடைய 9th டேல என்ன பண்ணணும்? அரஃபா வரும். அரஃபாவில் நம்ம நோன்பு பிடிப்போம். சரியா? இது செகண்ட். ஷவ்வாலுடைய 6 சொல்லிட்டீங்க. ரமதானுக்கு அப்புறம் ஷவ்வால் 6 days. அடுத்தது துல்ஹஜ்ஜுடைய அரஃபா சொல்லிட்டீங்க. 3வது ஆஷுரா தெரியுமா?
முஹர்ரம் மந்த்ல ஆஷுரா. ஆஷுரா ஒரு நோன்பு. அடுத்தது ஐயாமுல் பீல் அப்படி சொல்லுவாங்க, ஒயிட் டேஸ். ஒவ்வொரு எல்லா மாசத்துலயும் ஒயிட் டேஸ் வரும், 3 ஒயிட் டேஸ், ஐயாமுல் பீல் அப்படின்னு சொல்றது. அடுத்தது ஒவ்வொரு வீக்கும் எல்லா வாரமும் மண்டே அண்ட் தேர்ஸ்டே, மண்டே தேர்ஸ்டே இருக்கு. அதே போல இந்த டேஸ் இல்லாம நீங்க எப்போவாச்சும் விரும்புறீங்க, ஆசைப்படுறீங்க, இன்னைக்கு நான் நோன்பு பிடிக்க போறேன் அப்படின்னு நோன்பு பிடிச்சால் அது என்னதான் சுன்னத்தான நோன்பு. சரியா? அப்போ இதுக்கு வந்து முக்கியமா என்ன அப்படி தேவை அப்படின்னா, நோன்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒன்று செய்யணும். அதுக்கு முன்னால இருக்கணும், நோன்புக்கு முன்னால என்ன செய்யணும் அப்படின்னா, நீயத்து ரொம்ப முக்கியம். நீயத்துனா என்ன? இன்டென்ஷன். அப்படி இல்லை, நான் வந்து இன்னைக்கு நோன்பு பிடிக்க போறேன், அல்லாஹ்வுக்காக நான் நோன்பு பிடிக்க போறேன்னு இன்டென்ஷன் வைக்கிறது என்ன? கட்டாயம். சரியா? ஆனா இதுல 2 எண்ணம் இருக்கு. ரமலான் நோன்பு இருக்குல்ல, ரமலான் நோன்புக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னா, அந்த நாளுக்கு முன்னாலேயே நைட்டே என்ன செய்யணும்? நீயத்து வைக்கணும். அல்லது ஃபஜ்ருக்கு என்ன செய்யணும்? நீயத்து வச்சிடணும். ஆனா சுன்னத்தான நோன்பு பிடிக்க போறீங்க, காலையில முழிச்சாச்சு. இப்போ சும்மா தானே, ரமலான் இல்லை, அப்படி தானே? இப்போ நீங்க காலையில முழிச்சிட்டீங்க, எதுவுமே சாப்பிடல, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, மணி வந்து ஒரு 10 மணி ஆயிடுச்சு, 11 o'clock ஆயிடுச்சு. சரியா? இப்போ நினைக்கிறீங்க காலையிலேருந்து நம்ம சாப்பிடவே இல்லையே, நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக நோன்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு 11 o'clock நீங்கள் என்ன செய்றீங்க? நான் இன்னைக்கு நோன்பு வைக்க போகிறேன் அப்படி நியத்து வச்சா அந்த நோன்பு வைக்க முடியுமா? வைக்கலாம். நான் சொன்னேன் ரமலானுக்கு தான் என்ன, ரமலானுக்கு தான் அன்னைக்கு காலையில் வைக்கிறதுக்கு முன்னாலேயே நியத்து வைக்கணும். சுன்னத்தான நோன்புக்கு அப்படி இல்லை, ஃபஜ்ருக்கு முன்னாலேயே. ஆனால் சுன்னத்தான நோன்புக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பிடாம காலையில் இருக்கிறீங்கன்னா 11 மணி ஆனாலும் சரி, நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? நான் அன்னைக்கு நோன்பு வைக்க போகிறேன் நியத்தை வச்சு கண்டினியூ பண்ணி இஃப்தாருக்கு வந்து நோன்பு திறந்துட்டிங்கன்னா அது ஃபுல் டேயோடைய நன்மை கிடைச்சிரும். சரியா? அடுத்ததா இது வந்து யாரெல்லாம் வைக்கணும் நோன்பு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த மனுஷன் வந்து எப்படி இருக்கணும்? முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீமே இல்லை அவர் நோன்பு, அவர்கிட்ட போய் நம்ம நோன்பு வைக்க சொல்லணுமா? சொல்ல முடியாது. அவர் நோன்பு வச்சாலும் அவருக்கு நன்மை கிடைக்காது. சரியா? ஃபர்ஸ்ட் அவர் முஸ்லீமாக இருக்கணும். செகண்டு அந்த அறிவுள்ள வயசு வந்திருக்கணும், பருவ வயதுன்னு சொல்லுவாங்க. நல்ல அறிவு தெரியணும் அவருக்கு, நோன்பு வச்சா நல்ல 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 நன்மை அப்படிங்கிறது அவருக்கு தெரியணும். ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. இப்போ தொழுகைக்கு வந்து எத்தனை வயசுலேருந்து ரசுல்லா சொன்னாங்கன்னா 7 வயசுலேருந்து ரசுல்லா சொன்னாங்க. 10 வயசுக்கு அப்புறம் அடிக்காங்களா இல்லையா? 10 வயசுக்கு மேலேயும் ஒருத்தர் தொழலை அப்படின்னா அவரை அடிக்க சொன்னாங்க ரசுல்லா. அப்போ அதே வந்து நோன்புக்கும் சொல்லலாம். 10 வயசுக்கு அப்புறம் ஒருத்தர் நோன்பும் அதே மாதிரி சொல்லிக்கலாம். 10 வயசு ஆயிடுச்சு ஒருத்தருக்கு அப்படின்னா அவர் நோன்பு வைக்கலாம். அந்த பையனுக்கு முடியலை அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை, முடியலை, அவர் சின்ன பையனா 10 வயசு ஆகிட்டு ஆனாலும் சின்ன பையனாவே இருக்கிறாரு, நோன்பு வைக்க முடியாதுன்னா ஓகே. ஆனா வேணும்னே நோன்பு பிடிக்காம இருக்காருன்னா என்ன செய்யலாம்? அவரையும் அடிக்கலாம். சரியா? அதே போல அவர் வந்து புத்தி உள்ளவராக இருக்கணும். புத்தினா என்ன? மென்டலி டிசார்டர் உள்ளவராக இருக்கக்கூடாது. சில பிள்ளைங்க இருப்பாங்க, என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுங்கிறது தெரியாது, அப்படிதானே? சின்ன பிள்ளை மாதிரியே இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன வைக்க தேவையில்லை, அவங்க வயசுல நல்ல பெருசா இருக்காங்க அதனால வைக்கணும் அப்படி கிடையாது. அவங்களும் வைக்க தேவை கிடையாது. அடுத்தது ஊர்ல இருக்கிறவங்களா இருக்கணும். என்ன, டிராவலரா இருக்கக்கூடாது. டிராவலருக்கு வந்து வேணும்னா வைக்கலாம், வேணும்னா விட்டுக்கலாம், எந்த நோன்பா இருந்தாலும் சரி. சரியா? கலா செய்வாங்க. கலா செய்யணும். அதான் சொன்னேன், ரமலான் நோன்பா இருந்தாலும் சரி, ஒருத்தர் டிராவல்ல இருக்கிறார் அப்படின்னா அவர் என்ன செய்ய வேண்டாம், அந்த நோன்பை பிடிக்கனா பிடிக்கலாம், பிடிக்காம இருந்தா விட்டுக்கலாம். நபி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தர் வந்து ரமலான் நோன்பு, நான் வந்து டிராவல்ல இருக்கிறேன், எனக்கு கஷ்டமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் வந்து கஷ்டப்பட்டு பிடிச்சா அல்லாஹ் எனக்கு நிறைய நன்மை தருவான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்படி? நான் வந்து டிராவல்ல போறேன், எனக்கு கஷ்டமா இருக்கும்னு தெரியும், கஷ்டமா இருக்கிறதுனாலேயே அல்லாஹ் எனக்கு நிறைய நன்மை தருவான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியா? அவர் டிராவல்ல இருந்தாலும் சரி, டிராவல்ல இல்லாட்டாலும் சரி, ஒரே நன்மை தான். சில ரிலீஜியன்ல நீங்க பார்ப்பீங்க, நிறைய தன்னே கஷ்டப்படுத்துவாங்க, அப்படிதானே? நிறைய ரிலீஜியன்ல நீங்க பார்த்துருக்கீங்களா? தீக்கு மேல ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஊர்ல வந்து எப்படின்னா மண்ணை தோண்டி அதுல ஃபுல்லா தீ போடுவாங்க, தீ போட்டுட்டு அதுக்கு மேல ஓடுவாங்க. சரியா? அதுக்கு மேல ஓடுவாங்க. அதே போல இந்த கூர்மையான இந்த நீடில வச்சு உடம்புல எல்லாம் குத்திப்பாங்க, நாக்குல எல்லாம் குத்திப்பாங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்க? நல்ல கஷ்டப்பட்டா கடவுள் வந்து என்ன செய்வாரு, அல்லான்னு தான் அவங்க சொல்லுவாங்க, அவங்களோட கடவுள் வந்து என்ன செய்வாரு, நிறைய நன்மை கொடுப்பாரு. அதுக்காக தானே செய்யறாங்க. நிறைய நம்ம தரையில உருளுவாங்க, இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுவாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? அப்படிலாம் இல்லை.
நீ வந்து ட்ராவலில் போறியா, கஷ்டமாக இருந்தால் உனக்கு 2 நன்மை, ஊரில் இருந்தால் ஒரு நன்மை, அப்படி இல்லை. சரியா? நான் போன வீக்கே சொன்னேன். சரி, நான் அதான் லாஸ்ட் வீக்கே சொன்னேன் நாம் வந்து யாரை பார்த்து சிரிப்போம் அப்படின்னா, இந்த மிஸ்டர் பீன் இந்த மாதிரி ஆட்களை தான் பார்த்து சிரிப்போம். அப்படிதானே? அப்போ யாராவது வந்து எதாவது செஞ்சு அதை பார்த்து நம்ம ஸ்கூல்லையோ அல்லது எங்கேயோ இருந்தாலும் சரி, யாராவது நம்மளை பார்த்து சிரிக்காங்கன்னா நம்ம வந்து ஹீரோ இல்லை, நம்ம வந்து மிஸ்டர் பீன் மாதிரி காமெடியன். சரியா? லாஸ்ட் வீக்கே சொன்னீங்க. அதனால நம்ம வந்து எதுவும் செஞ்சு சிரிப்பு காட்டுறதுலாம் வந்து ஒரு நல்ல இது இல்லை. சரி, ஓகே. யாருக்கு மேலெல்லாம் வந்து இந்த நோன்பு கடமை இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி டிராவலருக்கு மேல கடமை இல்லை. நோயாளினா டிசீஸ், ஏதாச்சும் நோயில இருக்கிறாரு, அவருக்கு மேல கடமை கிடையாது. நான் கேட்கும்போது சொல்லுங்க. அதே போல பெண்களுக்கு, லேடிஸுக்கு ஒரு டைம் இருக்கு, அவங்க அப்பவும் என்ன செய்ய மாட்டாங்க, அது பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல வேணும்னே ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, தண்ணி குடிக்கிறாரு, வேணும்னே சாப்பிடுறாரு அப்படின்னா என்ன செஞ்சிடும், அந்த நோன்பு வந்து முறிஞ்சிரும், கட்டாயிரும். அவர் என்ன செஞ்சிடணும், அதை வந்து தெரியாம சாப்பிட்டா பிரச்சனை. தான் சொன்னேன், வேணும்னே யாராவது சாப்பிட்டா, வேணும்னே தண்ணி குடிச்சாங்க அப்படின்னு சொன்னா. அதே போல இன்ஜெக்ஷன்ல வந்து நமக்கு சக்தி வர்ற மாதிரி சில இன்ஜெக்ஷன் இருக்கு, அது போட்டா வந்து எதுவும் ஆகாது. ஆனா சில இன்ஜெக்ஷன் இருக்கு, என்ன செய்வாங்க, குளுக்கோஸ்லாம் ஏற்றுவாங்க பவருக்காக. இன்ஜெக்ஷன்ல வந்து நமக்கு உடம்புக்கு வந்து நல்ல சக்தி தர்ற மாதிரி. சரியா? நம்ம சாப்பிட்டா என்ன சக்தி கிடைக்குமோ அந்த மாதிரி சக்தி தர்ற மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுத்துனா என்ன செஞ்சிடும், நோன்பு முறிஞ்சிடும். அதே போல ஹிஜாமான்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? ஹிஜாமான்னு சொல்றது ரத்தம் குத்தி எடுக்கிறது. அதுவும் என்ன செய்யக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். அதே போல அதிகப்படியா ஒருத்தர் வாமிட் பண்ணிட்டாரு, நிறைய வாமிட் பண்ணிட்டாரு, கொஞ்சம் வாமிட் பண்ண பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் வாந்தி வராதா? யாருக்குமே வரும், அப்படிதானே? எல்லாருக்குமே வாந்தி வர்றது தான். அதனால நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல யாருக்காச்சும் கொஞ்சம் வாமிட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனா நிறைய வாமிட் வந்துருச்சு, அவரால் ரொம்ப மயக்கம் வந்துருச்சு அப்படின்னா அவர் ஏதாவது சாப்பிடணும், தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அந்த மாதிரி நேரத்துல அவர் என்ன செய்யக்கூடாது, நான் நோன்பு வச்சிருக்கிறேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? அப்போ அவர் கொஞ்சம் வாந்தி எடுத்தா பிரச்சனை இல்லை, நிறைய வாந்தி எடுக்கிறாரு அப்படின்னாலும் நோன்பு முறிஞ்சிடும். அது மாதிரி கொஞ்சம் பிளட் வந்துருச்சு, நோன்பு பிடிச்சிருக்கீங்க, கொஞ்சம் பிளட் வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. அப்போ நிறைய பிளட் வந்துருச்சு, வேண்டாம், நிறைய பிளட் வந்துருச்சு அப்படின்னா நோன்பு முறிஞ்சிடும். அவர் வந்து நோன்பு கண்டினியூ பண்ணக்கூடாது. அதே போல ஓகேம்மா, உட்காருங்க. சரி, அடுத்தது வந்து எதெல்லாம் ப்ரிஃபரபிள், நோன்புல வந்து எதெல்லாம் ப்ரிஃபரபிள் அப்படின்னா, சஹர் இருக்குல்ல, காலையில சஹர் செய்வீங்க, சஹரை வந்து லேட் பண்றது, அதாவது ஃபஜ்ர் பாங்கு சொல்றதுக்கு கிட்ட வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், சாப்பிட்றது வந்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நல்லது. அதே போல இஃப்தார், பாங்கு சொன்ன உடனேயே என்ன செஞ்சிடணும், சாப்பிடணும். ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, யார் வந்து ஃபஜ்ருக்கு கொஞ்சம் முன்னால சாப்பிட்றாங்களோ அவங்க அப்படி சாப்பிட்ற வரைக்கும், இஃப்தார் பாங்கு சொன்ன உடனே யார் அவசரமாக சாப்பிட்றாங்களோ அப்போ வரைக்கும் இந்த முஸ்லீம் உம்மத் எப்படி இருக்கும்னா நலவுலே இருக்கும், ஹைர்லே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஜ்ருக்கு வந்து பாங்கு சொல்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே என்ன செய்வாங்க, சாப்பிட்ருவாங்க. 1 hour அந்த ஃபஜ்ருக்கும் அவங்க சாப்பிட்டதுக்கும் நடுவில் 1 hour கேப் இருக்கும், என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. ஏன், ஃபஜ்ருக்கு முன்னாலேயே நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு இருப்பாங்க. அதே போல் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மக்ரிப் பாங்கு சொல்லிடும், இஃப்தாருக்கு பாங்கு சொல்லி நிறைய நேரமாக என்ன செய்வாங்கன்னா சாப்பிடாமலே இருப்பாங்க. நிறைய துவா ஓதி சாப்பிடாமலே இருந்து அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க 5 நிமிஷத்துக்கு பிறகு. அப்படி என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படி சாப்பிடாதீங்க. எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது, டேட்ஸ் வந்து 1, 3, 5 இப்படி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சரியா? நோன்பு பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா வீட்டில் நீங்கள் சமைக்க மாட்டீங்க, வீட்டில் வந்து உம்மா வாப்பா யாராச்சும் சமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சிலது சாப்பாடை வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? என்ன பண்ணுவாங்க, தொட்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம், அதனால நோன்பு முறியாது. சரியா? இப்போ சாக்லேட்லாம் நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணுறது இல்லை, தேவைக்கு ஏதாவது சமைக்கிற நேரத்தில் சமைச்சிட்டு இருப்பாங்க, ஒரு இதை எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை துப்பிடுவாங்க, அதுக்கெலாம் என்ன பிரச்சனை கிடையாது, நோன்பு முறியாது. சரியா? அதே போல் நாம் வந்து உது செய்யும்போது சொன்னோம், வாயில் தண்ணி விட்டு அப்படி பண்ணணும், கர் பண்ணுறது. சரியா? அப்படி பண்ணி துப்பணும். ரமலான் டைமில் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது.
வெறுமனே வாய்க்குள்ள தண்ணி வச்சுட்டு துப்பிக்கலாம். அதே போல ஃப்ரைடே மட்டும் தனியா ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, நோன்பு பிடிக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து நான் வந்து ஃப்ரைடே, இன்னைக்கு ஃப்ரைடே தான் நல்ல நாள் அப்படிதானே, வீக்லேயே நல்ல நாள் வந்து ஃப்ரைடே. அந்த ஃப்ரைடே மட்டும் எடுத்து ஆரம்பிக்கல. இப்போ அந்த ஃப்ரைடே நல்ல நாள் அப்படிங்கிறதுனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அது ஒரு பெருநாள் போல. வீக்கோட பெருநாள் என்னது, ஃப்ரைடே. அந்த ஃப்ரைடே மட்டும் நான் நோன்பு பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நோன்பு பிடிக்க கூடாது தனியா. அவர் தேர்ஸ்டே பிடிக்கிறாரு, ஃப்ரைடே பிடிக்கிறாரு, பிரச்சனை இல்லை. ஃப்ரைடே பிடிக்கிறாரு, சாட்டர்டே பிடிக்கிறாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் தனியாக ஒருத்தர் ஃப்ரைடே மட்டும்தான் பிடிக்கிறேன் அப்படின்னா பிடிக்கக்கூடாது. சரியா? அதே போல 2 பெருநாளுக்கும் நோன்பு பிடிக்கக்கூடாது. பெருநாளைக்கு நம்ம நோன்பு பிடிக்க மாட்டோம். ஈது பெருநாள், ஹஜ் பெருநாள் ஒன்று, நோன்பு பெருநாள். இந்த 2 பெருநாளுக்கு என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது. அதே போல ஹஜ் பெருநாள் வருது இல்லை, ஹஜ் பெருநாள் வந்து ஹஜ் பெருநாள் துல்ஹஜ் எத்தனாவதுல ஹஜ் பெருநாள் வரும் தெரியுமா? 10. சரியா? துல்ஹஜ் 10 தான் ஹஜ் பெருநாள். துல்ஹஜ் 9 என்னது, அரஃபா. அரஃபால நோன்பு பிடிப்பீங்க அப்படிதானே? அரஃபா 9ல, துல்ஹஜ் 9ல வந்து அரஃபா வரும், அப்போ நோன்பு பிடிப்பீங்க. நோன்பு பிடிச்சதுக்கு அப்புறம் 10வது நாள் துல்ஹஜ் 10 வந்து பெருநாள். அதுக்கு பிறகு 3 டேஸ் வரும், 11, 12, 13. அது என்ன சொல்லுவாங்கன்னா அரபிக்கில் ஐயாமு தஷ்ரீக் அப்படி சொல்லுவாங்க. சரியா? அந்த 3 டேஸும் நோன்பு பிடிக்க கூடாது. அப்போ எதெல்லாம் துல்ஹஜோட 10, துல்ஹஜோட 11, துல்ஹஜோட 12, துல்ஹஜோட 13, இந்த 4 டேஸும் நோன்பு பிடிக்க கூடாது, ஹராம். சரியா? அதே போல நோன்பு பிடிச்சிருப்பீங்க, இந்த எச்சி வரும்ல, வாயில தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வரும்ல, அது ஒருத்தர் முழுங்குறாருன்னா பிரச்சனை இல்லை. சரியா? அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு தான் இருக்கும். அதே போல் மிஸ்வாக் பண்ணுறது பிரச்சனை இல்லை. நினைப்பாங்க பல் தேய்க்கவே கூடாது அப்படின்னு இல்லை, மிஸ்வாக் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது வந்து நோன்புக்கு முன்னால், நோன்பு பெருநாளைக்கு முன்னால் நோன்பு வர்றது இல்லை, ஃபித்ரா தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோன்புக்கு ஃபித்ரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபித்ரா, சரி, அது வந்து வீட்டில் உங்களுக்காகவும் சேர்த்து கொடுப்பாங்க. சரியா? ஃபித்ரான்னு சொன்னால் ஒரு 2.5 கிலோ அரிசி. சரியா? நம்ம ஊர்லனா 2.5 கிலோ அரிசி கொடுப்பாங்க, அங்கேனா 2.5 kg. எத்தனை? 2.5 kg. 2.5 கிலோ அரிசி அல்லது கோதுமை, பார்லி அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது எப்போ கொடுக்கணும்னா, இப்போ நோன்பு பெருநாள் வரும்ல, நோன்பு பெருநாளைக்கு தொழுக போவீங்கல்ல காலையில், நோன்பு பெருநாள் காலையில் தொழுக போகிறதுக்கு முன்னாலேயே என்ன செஞ்சிடணும், இந்த 2.5 kg அரிசி என்ன செஞ்சிடணும்னா யாருக்காச்சும் ஏழைங்களுக்கு கொடுத்துடணும். இது யாரெல்லாம் கொடுக்கணும்? எல்லாரும் கொடுக்கணும். நீங்களும் கொடுக்கணும், உங்களுக்கு தம்பி குட்டி பேபியா இருக்கிறாரு அப்படின்னாலும் கொடுக்கணும், அவருக்கு பதிலாகவும் கொடுக்கணும். அது யார் கொடுப்பாங்கன்னா உங்க அப்பா அம்மா கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் எத்தனை? 2.5 kg. சரியா? நீங்க சாப்பிடக்கூடாது. அரிசிய ஏழைகள் இருப்பாங்கல்ல, புவர் பீப்புள், அவங்களுக்கு நீங்க அரிசியா கொடுத்துடணும். சரியா? அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதை சாப்பிடுவாங்க அல்ல எதாவது பண்ணிப்பாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க கொடுத்துடணும். சரியா? 2.5 kg வாங்கி அவங்களுக்கு கொடுத்துடணும். இப்போ உங்க வீட்டில் அம்மா, வாப்பா, நீங்க ஒரு தம்பி இப்படி இருக்கீங்க அப்படின்னா மொத்தம் 10 kgs. 2.5 4 பேருக்கு சேர்த்து 10 kgs என்ன செஞ்சிருவாங்கன்னா கொடுத்துருவாங்க. நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியாம இருக்கும், ஆனா அவங்க கொடுப்பாங்க. சரியா? கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. சரியா? இவ்வளவுதான். இதுல நோன்புல வந்து பெருசா நம்ம படிக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும். இப்போ அடுத்ததா ஜக்காத் பத்தி யாருக்காச்சும் தெரியுமா? சொல்லுமா. ஜக்காத் பத்தி யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரியுமா? ஜக்காத் பத்தி ஏதாவது தெரியுமா? ஜக்காத் சொல்லுமா. ஓகே. எவ்வளவு % கொடுக்கணும் தெரியுமா? வெயிட் பண்ண சொல்லுமா. எதுமா? கோல்டுக்கு கரெக்ட் தானே சொன்னது? 85. கோல்டு 85. சரியா? சில்வர் 595. சரியா? ஓகே. சரி, ஜக்காத் பத்தி தெரிஞ்சுக்கணும். சரியா? ஜக்காத் பெரிய சப்ஜெக்ட். உங்களுக்கு தேவையானது மட்டும் கொஞ்சமா சொல்றேன். இது யாருக்கெல்லாம் மேல கடமை இல்லை ஜக்காத் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்கன்னா உங்க மேல கடமை கிடையாது. அதே மாதிரி முஸ்லீம் இல்லாம இருக்கிறாங்கன்னா அவங்க மேல கடமை இல்லை. அதே போல ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்கு, கோல்டு, சில்வர், இந்த மாதிரி சிலது இருக்கு. இதுக்கு தான் ஜக்காத்து கொடுக்கணும். இது அல்லாமல் வேற எதுக்கும் ஜக்காத்து கொடுக்கூடாது. நான் சொல்றேன் அது என்னெல்லாம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாதனங்கள் 1 இயரா எவ்வளோ 360 டேஸ் இருக்குன்னு வைங்களேன். 1 இயர்ல இந்த 365 டேஸும் அது உங்ககிட்ட இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் அதுல
உங்ககிட்ட கேமல் நிறைய இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வளர்ந்ததுக்கு பிறகு எப்போவாச்சும் கேமல் நிறைய இருக்குன்னா, ஒரு கேமல் வச்சிருக்கீங்க, ஜக்காத் கொடுக்க வேண்டாம். சரியா? 2 வச்சிருக்கீங்க, கொடுக்க வேண்டாம். 3, 4 வரைக்கும் நீங்க கொடுக்க தேவையில்லை. சரியா? 5 கேமல் ஆயிடுச்சு, 5 கேமல் ஆயிடுச்சு. 5 கேமல் உங்க வீட்டில் அல்லது எங்கேயாச்சும் உங்களோடது 5 கேமல்ஸ் ஒரு வருஷமா உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு கோட் கொடுக்கணும். ஒரே ஒரு கோட்டுன்னு சொன்னா என்ன, நான் சொல்றது எல்லாமே என்ன அப்படின்னா, ஆடுல லேடியா அந்த என்ன சொல்லுவாங்க, அது பெண் ஆடு இருக்குல்ல, அந்த ஆடு தான் கொடுக்கணும், மேல் ஆடு கொடுக்க கூடாது. சரியா? ஒரு 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 ஏஜ் கம்ப்ளீட் ஆன ஒரே ஒரு ஆடு கொடுக்கணும். எத்தனை கேமல் இருந்தா? மினிமம் 5 கேமல். 4 கேமல் இருந்தா கொடுக்க வேண்டாம், கொடுக்க சகாத்து கடமை இல்லை. 5 கேமல் எவ்வளவு நாள் இருக்கணும் உங்ககிட்ட? 1 இயர். 5 கேமல் 1 இயர் உங்ககிட்ட கம்ப்ளீட்டா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கோட்டு கொடுக்கணும். சரியா? 10 ஆயிடுச்சுன்னா 10 கேமல் ஆயிடுச்சு, அப்ப எத்தனை கொடுப்பீங்க? 2 கொடுப்பீங்க. சரியா? 10 தான். சரியா? அதுக்கப்புறம் 15 ஆச்சுன்னா 3 கிடையாது, இல்ல இல்ல கொடுக்க வேண்டாம். சரியா? 15 ஆச்சுன்னா கொடுக்க வேண்டாம். 20 ஆச்சுன்னா 20 ஆச்சுனாலும் கொடுக்க வேண்டாம். 25 ஆயிடுச்சு. சரியா? 24 வரைக்கும் நீங்க வந்து 2 ஆடு தான் கொடுக்கணும். சரியா? 24 வரைக்கும் 2 ஆடு கொடுத்தா போதும். இப்போ உங்ககிட்ட 25 கேமல் ஆயிடுச்சு. இப்போ என்ன கொடுக்கணும் அப்படின்னா, என்ன சொல்லுங்க? இல்ல, 25 கேமல் வந்துருச்சு அப்படின்னா நீங்க எத்தனை என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு கேமல் கொடுக்கணும். 25 கேமல் இருக்குது உங்ககிட்ட 1 இயரா அப்படின்னா ஒரே ஒரு கேமல் கொடுக்கணும். 25 ஆயிடுச்சுன்னா என்ன, ஆடுலாம் இல்லை, கேமல் கொடுக்கணும். சரியா? இதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் 25க்கு அப்புறம் 36, 46க்குலாம் கணக்கு நிறைய இருக்கு. இதுக்கு தனி, 46க்கு தனி, இது நிறைய இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்க முடியாது, கஷ்டம். 5க்கு என்ன, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மினிமம் எத்தனை இருக்கணும்? 5 இருந்துன்னா ஒரு ஆடு, 10 இருந்துன்னா 2, 25 இருந்துன்னா ஒரு கேமல். என்ன கேமல்? ஃபீமேல் கேமல், ஒரே ஒரு ஃபீமேல் கேமல். சரியா? இப்போ கவு, மாடு இருக்கு. மாடு உங்ககிட்ட 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 10 இருக்கு, கொடுக்கவே தேவையில்லை. 11, 12, 13, 14, 15, 16, 20 தேவையில்லை. 29 தேவையில்லை. 30 ஆயிடுச்சுன்னா கொடுத்துடணும். உங்ககிட்ட 30 மாடு இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு மாடு கொடுக்கணும். ஒரே ஒரு மாடு. 30 மாடு இருந்துச்சுன்னா ஒரு மாடு. 40 மாடு இருந்துச்சுன்னா ஒரு மாடு தான், ஆனா 2 வயசான மாடு. சரியா? எப்படி? ஒரு வயசான மாடு 130க்கு. 40 மாடு இருக்கு அப்படின்னா 2 இயர்ஸ் ஆன ஒரே ஒரு மாடு. ஓகேவா? ஈஸி தானே? ஓகே, இப்போ அதான் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிட்டல. கேமல் வந்து மினிமம் 5 இருக்கணும். மாடு ஒருத்தர் வந்து நீங்க 5 கேமல் படிச்சிட்டீங்க. சரியா? 5 கேமல் இருந்தா ஒரு ஆடு கொடுக்கணும். அப்போ அதே போல நீங்க மாட்டுக்கு நினைச்சிடக்கூடாது, ஒருத்தர்கிட்ட 5 மாடு இருக்கு 1 கொடுங்க அப்படி சொல்லிடக்கூடாது. எத்தனை இருந்தா தான் கொடுக்கணும்? 30 கவர்மெண்ட்டுக்கு, இஸ்லாமிக் கவர்மெண்ட் கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். சரியா? 30 மாடு இருந்துச்சுன்னா ஒரு மாடு, 40 இருந்துச்சுன்னா 2 இயர்ஸ் ஆன ஒரே ஒரு மாடு. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. அப்புறம் ஆடு, ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி சேம் ஒரு ஆடு இருக்கு, 2, 3, 10, 20, 30 இருக்கு, கொடுக்க வேண்டாம். ஆடுக்கு 40 ஆயிடுச்சு, 40 ஆடு வந்துருச்சு அப்படின்னா உங்களோட ஃபார்ம்ல ஒரே ஒரு ஆடு கொடுக்கணும். 40 ஆடுக்கு ஒரு ஆடு கொடுக்கணும். சரியா? புரிஞ்சில்ல? அப்போ கேமலுக்கு மினிமம் 5, கவுக்கு 30, கோட்டுக்கு 40, 39க்கு கொடுக்க வேண்டாம். 40 ஆயிடுச்சுன்னா கொடுக்கணும். சரியா? சரியா? கோல்டு இருக்கு 1 இயரா, எவ்வளோ கோல்டு இருந்தா கொடுக்கணும்? 85. சரியா? அது உங்க ஜென்ஸுக்கு தேவையில்லை தானே கோல்டு, அப்படித்தானே? அவங்க அதனால அவங்களுக்கு தான் தேவை. சில்வர்னா எத்தனை 85 கிராம்ஸ், 84 கிராம்ஸ் இருக்கு ஒருத்தங்க கிட்ட கோல்டு. 84 கிராம்ஸ் இருந்துன்னா கொடுக்க வேண்டாம், ஜக்காத்து கொடுக்க வேண்டாம். 85 கிராம்ஸ் 1 இயரா இருக்கு. இப்போதான் உங்ககிட்ட இப்போ நீங்க இருக்கிறீங்க, நாளைக்கு ஒருத்தர் உங்ககிட்ட 85 கிராம்ஸ் கோல்டு தர்றாரு, அது கொடுக்கணுமா ஜக்காத்? கொடுக்க வேண்டாம். அதுல இருந்து 1 இயர் 2026ன்னு வைங்களேன். இப்போ 2027 மே
14 வந்துருச்சு வைங்க, அந்த 1 இயரா உங்ககிட்ட அந்த 85 கிராம்ஸ் இருக்கு அப்படின்னா தான் கொடுக்கணும். இப்போ அந்த 1 இயர்ல கம்மி ஆயிடுச்சு, இடையில நீங்க ஏதாச்சும் வாங்கிட்டீங்க அந்த 85 கிராம்ல எடுத்து, அப்போ என்ன வேண்டாம், கொடுக்க வேண்டாம். 1 இயரா கம்ப்ளீட்டா 85 கிராம்ஸ் உங்ககிட்ட இருக்குதுன்னா அதுல எவ்வளவு கொடுக்கணும்? 2.5%. எத்தனை கொடுக்கணும்? 2.5%. அப்போ 85 வந்து டிவைட் பண்ணி 2.5 வச்சு டிவைட் பண்ணிக்கோங்க, சரியா? 100 இருந்துச்சுன்னா 2.5 கொடுத்தா போதும். ஒருத்தங்க கிட்ட 100 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குன்னா அவர் எவ்வளோ கொடுக்கணும்? 2.5 கிராம் எடுத்து கொடுத்தா போதும். அல்லது அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மணி, 2.5 கிராம் ஆஃப் கோல்டு வந்து எவ்வளோ காசு அப்படிங்கிறத பார்த்து அதை கொடுத்தா போதும், சரியா? சில்வர் வந்து எவ்வளோ இருக்கணும்? 595, சரியா? 595 கிராம். கோல்டுனா 85 கிராம்ஸ், சில்வர்னா 595 கிராம்ஸ், சரியா? 595 கிராம்ஸ் இருந்ததுன்னா சரி, 595 கிராம்ஸ் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 2.5% தான், சரியா? அப்போ இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா, அனிமல்ஸ் படிச்சிட்டீங்க, ஹயவான்னு சொல்லுவாங்க. அனிமல்ஸில் கேமலுக்கு மினிமம் 5, கவுக்கு 30, கோட்டுக்கு 40, கோல்டுக்கு 85, சில்வருக்கு 595. ஓகே, எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும் கோல்டு சில்வருக்கு? 2.5%, சரியா? 2.5% கொடுக்கணும், ஓகேவா? இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்கு. அதாவது இந்த நிறைய கிரேப்ஸ் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அல்லது பார்லி வச்சிருக்கிறாரு, அந்த மாதிரி. அரிசிக்கு இல்லை, மற்றதுக்கெல்லாம் இல்லை. ஒருத்தர்கிட்ட வந்து ஹார்சஸ் இருக்கு, குதிரை வந்து 100 வச்சிருக்கிறாரு, எவ்வளோ கொடுக்கணும்? யோசிக்கவே வேண்டாம், எதையுமே கொடுக்க வேண்டாம். நான் தான் சொன்னேன், கேமல் வச்சிருந்தா கொடுக்கணும், கோட் வச்சிருந்தா கொடுக்கணும், கவ் வச்சிருந்தா கொடுக்கணும். இது இல்லாம வேற சிக்கன் நிறைய வச்சிருக்கிறாரு, கொடுக்க வேண்டாம், சரியா? ஹென்ஸ் வச்சிருக்கிறாரு, ஹார்ஸ் வச்சிருக்கிறாரு, எலிஃபண்ட் வச்சிருக்கிறாரு. எது வச்சிருந்தாலும் என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க தேவையே இல்லை. இந்த 3 அனிமல்ஸுக்கு தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். அதே போல கோல்டு வச்சிருக்கிறாரு, சில்வர் வச்சிருக்கிறாரு, 85, 595 கொடுக்கணும். இல்லாம பிளாட்டினம் வச்சிருக்கிறாங்க, டயமண்ட் வச்சிருக்கிறாங்க, பிஎல்ஸ் வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு வச்சிருந்தாலும் சரி, என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம் ஜகாத், சரியா? நீங்க நினைப்பீங்க கோல்டை விட டைமண்ட்ஸ் காஸ்ட்லியா வருமே, அப்போ எப்படின்னா இல்லை, பிரச்சனை கிடையாது. அவங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் என்ன, ஜகாத் அதுல என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம், சரியா? இது இல்லாமல் நிறைய இந்த பார்லி அந்த மாதிரி கிரேப்ஸ் எல்லாம் இருக்கு, அது ஒரு இது இருக்கு. அது நீங்க கஷ்டம், கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம். அதே போல இன்னொன்று, ஒருத்தர் வந்து 5 கேமல் வச்சிருக்கிறாருன்னு வைங்களேன். ஒருத்தர் வந்து 5 கேமல் வச்சிருக்கிறாரு, ஒருத்தர் வந்து 5 கேமல் வச்சிருக்கிறாரு. ஆனா எதுக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, நீங்க எங்கேயாச்சும் மதீனா அல்லது பத்ருக்கெல்லாம் போனீங்கன்னா, நீங்க ஏறி உட்காந்து சவாரிலாம் பண்ணுவீங்கல்ல, பத்ர்ல எல்லாம் இருக்கு, அப்படிதானே? ஓகே, எங்கேயாச்சும் இருக்குல்ல. இவர் அதுக்காக யூஸ் பண்றாரு. எதுக்கு? சவாரி பண்ணி அதுல இருந்து காசு எடுப்பார், அப்படிதானே? 10 ரியால் கொடுப்பீங்க, 20 ரியால் கொடுப்பீங்க, அவர் வச்சு சுத்துவார், அப்படிதானே? ஓகே, இப்போ அவர் வந்து 5 கேமல் வச்சிருந்தா அவர் கொடுக்க வேண்டாம், சரியா? கவனிச்சிங்களா? இப்போ ஒருத்தர் வந்து சவாரி செய்யறதுக்குன்னு சொல்லி 5 கேமல் வச்சிருக்கிறாருன்னு வைங்க. 5 கேமல் சவாரிக்குன்னு வச்சிருக்கிறாரு, அதுதான் அவரோட பிசினஸ், சரியா? அவர் என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம். அவர் 10 கேமல் வச்சிருந்தாலும் என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம். அவர் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, அவர் வந்து அதை வந்து வளர்த்து விற்பார்ல. கேமல் விற்கிறவங்க இருக்காங்கல்ல, இறைச்சிக்காக எல்லாம் விற்பாங்க, அவங்க தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். 5 கேமல் வந்து அவர் வந்து சவாரிக்கு வச்சிருக்கிறாரு, கொடுக்க வேண்டாம். அதே போல கேமல், நான் கவு சொன்னேன், 30 கவு இருந்துன்னா ஒரு கவு கொடுக்கணும், அப்படிதானே? அவர் வந்து 35 கவு வச்சிருக்கிறாரு, ஆனா இந்த மாதிரி இறைச்சிக்கு இல்லை, விற்கிறதுக்கு இல்லை, அவர் வேற யூஸுக்கு வச்சிருக்கிறாரு. சும்மா அந்த மூட்டை தூக்கிட்டு போறதுக்கெல்லாம் இந்தியால எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறாரு, சரியா? அதுக்காக 35 கவு வச்சிருந்தாருன்னா அவரும் அதுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
அதே போல் இன்னொன்று, ஒரு 5 கேமல் வச்சுருக்கிறீங்க நீங்கள். அந்த 5 கேமலுக்கும் நீங்கள் தான் ஃபுல்லாக ஃபுட்டு கொடுக்குறீங்க. ஃபுட்டு கடையிலேருந்து வாங்கி அதுக்கு ஃபுட்டு கொடுக்குறீங்க. அதே போல் தண்ணி இருக்குல்ல, தண்ணியும் நீங்கள் தான் கொடுக்குறீங்க. இப்படி எல்லாமே 100% நீங்கள் தான் அதை கொடுத்து வளர்க்குறீங்கன்னா அதுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதுவே போய் மேய்ஞ்சிட்டு வரும்ல, வெளியில் போய் அதுவே மேய்ஞ்சிட்டு வரும். இப்படி அது மேய்ஞ்சிட்டு வந்து இருந்துச்சுன்னா தான் அதுக்கு நீங்கள் கொடுக்கணும். புரிஞ்சுதா? இஸ்லாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் நல்ல செலவு பண்ணி நிறைய வளர்க்குறீங்க, 100% நீங்களே பொருள் சாப்பாடெலாம் போட்டு வளர்க்குறீங்கன்னா அதுக்கெலாம் நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டாம். அதுவே வெளியில் போய் மேய்ஞ்சிட்டு வருது அப்படின்னா அதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியா? இது இல்லாமல் ஹஜ் இருக்குது, நோன்பு முடிஞ்சு ஜக்காத்து முடிஞ்சது, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். ஹஜ் யாருக்காச்சும் தெரியுமா என்ன போய் எப்படி பண்ணுவாங்க, என்னாச்சு? ஒரு நிமிஷம், நீ சொல்லு. ஓகே ஓகே. மாஷா அல்லாஹ், எஸ் கரெக்டு தான். ஓகே ஓகே கரெக்ட். நீங்கள் சொல்லுங்க. ஓகே, மீனா சொல்லு. ஓகே, இதெல்லாம் மாஷா அல்லாஹ், சரி கரெக்ட். ஓகே, இதெல்லாம் வந்து ஹஜ்ஜில் வந்து ஒரு பார்ட்ஸ். நீங்கள் சொன்னீங்க மினாக்கு போகிறது, கல்லெறிகிறது, அரஃபா. ஓகே, இதெல்லாம் வந்து என்னென்னா, இதெல்லாம் ஹஜ்ஜில் வந்து ஒரு பார்ட்ஸ். உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா, ஹஜ் வந்து அவன் சொன்ன மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. ஹஜ் எத்தனை டைப்ஸ் இருக்குது? அது பேர் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா வைங்க. தமத்து அப்படிங்கிறது இருக்குது, தமத்து அப்படிங்கிறது இருக்குது, இஃப்ராத் இருக்குது. சரியா? அதே போல் தமத்து, இஃப்ராது, மறந்து போச்சு, கிரான். 3 டைப், கிரான், தமத்து, இஃப்ராத். இப்படி 3 டைப் ஆஃப் ஹஜ் இருக்குது. சரியா? இதில் வந்து ரசுல்லா ஒரு டைப் செஞ்சாங்க, ஆனால் சிறந்தது வந்து என்னென்னா தமத்து செய்கிறது. சரியா? இதில் வந்து ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஹஜ்ஜில் வந்து சில டைப் ஆஃப் ஹஜ் எப்படி இருக்குன்னா, ஊர்லேருந்து வருவாங்க, வந்து என்ன செய்வாங்கன்னா முன்னாடியே வந்துடுவாங்க, துல்ஹஜ்ஜுக்கு முன்னாலே வந்துடுவாங்க, வந்துட்டு உம்ரா செய்வாங்க, உம்ரா செஞ்சுட்டு மறுபடியும் ஹஜ்ஜு செய்வாங்க. ஹஜ்ஜில் முக்கியமாக என்னெல்லாம் வரும்னா, ஹைலைட்டடாக மெயினாக என்னெல்லாம் வரும்னா, ஃபஸ்ட்டு தவாஃப் செய்வாங்க. மக்கா இருக்குல்ல, மக்காவில் தவாஃப் செய்வாங்க. அதே போல் சயி தெரியும்ல, சஃபா மருவா ஓடுறது. அதுபோல் மினான்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் தங்கணும், அங்கே தங்குறது, அது சில டேஸில் தங்கணும். அதே போல் 10வது நாள் நமக்கு பெருநாள், அப்படி தானே? ஆனால் அவங்களுக்கு பெருநாள் கிடையாது. ஹஜ்ஜு பண்ணுறவங்களுக்கு என்ன பெருநாள் கிடையாது. அரஃபா நம்ம என்ன செய்வோம், நோன்பு பிடிப்போம் அரஃபாவில். அவங்களுக்கு நோன்பு கிடையாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா துல்ஹஜ் 9ல் அரஃபாவில் இருப்பாங்க. சரியா? அதே போல் அரஃபாவில் வந்து நோன்பு பிடிக்கக்கூடாது. ரசுல்லா வந்து தண்ணி அல்லது பால் குடிச்சு காமிச்சாங்க, நான் வந்து நோன்பு இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அரஃபாவில் அவங்க நோன்பு பிடிக்க மாட்டாங்க. அதே போல் மினாவில் தங்குவாங்க, அரஃபாவுக்கு போவாங்க, முஸ்தலிஃபா போவாங்க. அதே போல் ஜமராத்துன்னு சொன்னால் என்ன, கல்லெறிவாங்கல்ல, அது ஷைத்தானுக்கு கல்லெறியுது, ஜமராத்துக்கு கல்லெறிகிறது. சரியா? 3 சர்க்கிள் இருக்குது, 3 ஜமராத் இருக்குது. சரியா? பெருசு, மீடியம், சுகரா இருக்குது. சரியா? ஸ்மால் இருக்குது. அந்த 3க்குமே கல்லெறிவாங்க. 7 கல் எறிவாங்க, 11, 12, 13லையும் கல் எறிவாங்க. அதோடு என்ன செஞ்சிடும், கடைசியாக ஒரு தவாஃப், மக்காவை தவாஃபில் அதை கடைசி விடைபெறும் தவாஃப் கொடுப்பாங்க. அதோட முடிஞ்சு. சரிங்களா? இதுதான் ஹஜ்ஜு. தெரியுமா? 10ஆ? இல்லை, அது வந்து ஷைத்தானுக்கு கல் எறிகிறது இல்லை, ஜமராத்துக்கு கல் எறிகிறது. சரியா? ஷைத்தான் அங்கே இருக்கிறான் அப்படின்றது இல்லை. இப்போ ஷைத்தான் வந்து இப்போ அவனுக்கு வந்து ஷைத்தானுக்கு வந்து கல்லெறிகிறோம், நமக்கு தான் கல்லெறிகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்க இருப்பானா? ஷைத்தானுக்கு வந்து நமக்கு தான் கல்லெறிகிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் வாண்டடாக நிற்பானா? நிற்க மாட்டான். அந்த அளவுக்கு அவங்க இல்லை. நம்ம என்ன செய்வோம்னா ஜமராத்துக்கு கல்லெறிவோம். அது என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வந்து அப்படி கல் எறிஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன செய்கிறோம், கல் எறிவோமே தவிர அங்கே ஷைத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிலாம் எறியக்கூடாது. பெரிய பெரிய கல்லாம் எறிவாங்க, அப்படிலாம் எறியக்கூடாது. நார்மலாக ரசுல்லா சொன்ன மாதிரி அந்த சுண்ணாவுக்காக நாம் எரியணுமே தவிர ஷைத்தானுக்கு எறிகிற மாதிரிலாம் ஓங்கிலாம் எரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது, அங்கெல்லாம் இருக்க மாட்டான்.
அப்படிலாம் எறிவாங்க. ஆமாம், ஸ்டெப்பல் எறிவாங்க, குடையத்துக்கு எறிவாங்க, அப்படிலாம் எறியக்கூடாது. 3 கல் கரெக்டாக எடுத்து எறிகிறது தான். சரியா? இன்ஷா அல்லாஹ் 7 கல் கரெக்டாக எறிகிறது. சரியா? 7 கல் எறியணும். சரியா? இது இப்போ வந்து ஆமாம், கொடைலாம் வச்சுருப்பாங்க, இப்போ பிரச்சனை இல்லை, அது படாது. சரி, அப்போ நாம் வந்து தொழுகை கலிமா படித்தோம், அக்கீதா படிச்சிருக்கிறோம். ஃபிக்குகளை வந்து தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு படிச்சிருக்கோம். சரியா? ஆ சரி, இன்ஷா அல்லாஹ். சரி, இனி வந்து அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து வேற சப்ஜெக்ட். சரியா? அக்கீதா முடிஞ்சுது, ஃபிக்குஹு முடிஞ்சுது இன்ஷா அல்லாஹ். இதில் இனிமேல் வந்து நம்ம வந்து சீரான்னு சொல்கிறது வந்து என்ன, ஹிஸ்டரி, ரசூல் ஸல்லல்லாஹு ஹிஸ்டரி, அல்லது நபிமார்கள் இருக்காங்கல்ல, நபிமார்கள் ஆதம், இப்ராஹிம், நூஹ், யூனுஸ்,